சவுதி அரேபியாவில் மதுபானம் வாங்கணும்னா உங்கள் சம்பளம் எவ்வளவு இருக்கணும் தெரியுமா? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். சவுதி அரேபியாவில் 1952ஆம் ஆண்டு மதுபான தடையை அறிமுகப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட 72 ஆண்டுகளுக்கு பிறகு சவுதி அரேபியா தலைநகர் ரியாதில் முதல் மதுபான கடை திறக்கப்பட்டது. இங்கு முஸ்லீம் அல்லாத வெளிநாட்டு தூதர்களுக்கு மட்டுமே மதுபானம் விற்பனை செய்யப்பட்டது. இந்த கடையில் மதுவை பெறணும் அப்படின்னா இதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சகத்திடம் அனுமதி குறியீட்டை பெற்று மொபைல் செயலி மூலம் பதிவு செய்யணும் அப்படின்னு கூறப்படுது. கடை திறக்கப்பட்டு முதற்கட்டமாக 12,500க்கும் மேற்பட்ட பிரீமியம் விசா வச்சிருக்கிறவங்க மதுபானம் வாங்கினதா சொல்லப்படுது. இந்த நிலையில் கூடுதலாக 2 மதுபான கடைகளை திறக்க போகிறாங்களாம். அது ஒன்று ஜத்தாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று தஹ்ரானில் இருக்கக்கூடிய அராம்கோவில் இருக்கும்னு செய்திகள் வெளியாகி இருக்கு. வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய முஸ்லீம் அல்லாத பிரீமியம் விசா வச்சிருக்கிறவங்க மட்டுமே மதுபானம் வாங்க முடியும்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போ அவங்க குறைந்தபட்ச மாத சம்பளம் ரூபாய் 50,000 ரியால், அதாவது நம்ம ஊரு காசுக்கு கிட்டத்தட்ட 11.5 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கணும்னு சொல்லப்படுது. அதுவும் ஒன் டைம் பேமெண்ட் மெத்தடில் தான் வாங்க முடியுமா. மதுபானங்களை வாங்க நிச்சயமாக ஐடி மற்றும் சேலரி வெரிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி செய்தி நிறுவனங்கள் வெளியிடும் தகவலின் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறேனே தவிர மற்றபடி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகலை. அப்போ நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.